Hi everyone, welcome back to the channel. In class 10 CBSE Physics light chapter important question. So 2026 board exam க்கு வரக்கூடிய important questions மட்டும் select பண்ணி வச்சிருங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. இது பார்த்தாலே இந்த சாப்டர்ல வர எல்லா क्वेश्चंसும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா நிறைய கமெண்ட்ஸும் போடுங்க, நெக்ஸ்ட் சாப்டர்ஸும் இமிடியேட்டாக போட்டுடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்தலாம். ஸோ ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதனால் கான்செப்ட்ஸை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். நியூமரிக்கல்ஸ்க்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ லைட்டை வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ரிஃப்ளெக்ஷனாக பவுன்சிங் பேக் ஆஃப் லைட்டு, ரீஃப்ராக்ஷன் அப்படின்னும் போது பெண்டிங் ஆஃப் லைட் when it is traveling from one medium to another medium. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா ஆங்கிள் ஐ இஸ் equal to ஆங்கிள் ஆறு, அப்புறமா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டர் ரே, நார்மல், ஆல் ஐஸ் இந்த சேம் பிளேன், ரெகுலர், இர்ரெகுலர், ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ரெகுலரு, ஸோ ரஃப் சர்ஃபேஸ்னா டிஃப்யூஸ்டு. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் சேம் சைஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். லேட்ரல் இன்வெர்ட்டட் தலைக்கீழ், அதாவது ரைட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளேன் மிரரில் பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் தெரியும். அதுக்காக தான் ஆம்புலன்ஸ் வந்து லேட்ரல் இன்வென்ஷனில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறமா ஸ்பெரிக்கல் மிரரில் கான்கேவ், கான்வெக்ஸ். ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் கான்கேவ் இப்படி இருக்கும். கான்கேவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரேஸ் இப்படி வந்துச்சுன்னா கன்வர்ஜ் பண்ணும் ஒரு பாயிண்டில், சரியா? ஸோ கான்கேவ் வந்து கன்வர்ஜிங், கான்வெக்ஸ் இப்படி இருக்கும், அது வந்து டைவர்ஜ் பண்ணிவிடும், சரியா? ஸோ அதை நல்லா கிளியராக பார்த்து வச்சுங்க. டேர்ம்ஸ் வந்து போல் அப்படின்னும் போது, ஸோ இங்கே போடுறோம் பாருங்கள். போல் அப்படின்னா சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா அந்த பாயிண்ட்டை காம்பஸ் இங்கே வைக்கும்போது ஸோ இப்படி ஆர்க் வரும். த பாயிண்ட் த்ரூ விச் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் ஃபார்ம்டு. ஸோ கான்கேவுக்கு இந்த சைடு இருக்கும், கான்கேவுக்கு. கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஆர்க் இப்படி வரையணும் அப்படின்னா சென்டர் நம்ம எந்த சைடு, காம்பஸோட சென்டர் எந்த சைடு வைக்க முடியும்? இந்த சைடு வச்சா வராது, ஸோ இந்த சைடில் தான் இருக்கும், சரியா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சைன் கன்வென்ஷன் ஃபஸ்ட்டு கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ நார்மலாக நம்ம கிராஃப் போடுவோம்ல, ஸோ மிரரை வந்து மிரரோட போல் அப்படி இல்லைன்னா அந்த லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டரை கரெக்டாக ஆரிஜினில் வைக்கணும். இந்த சைடு வரது எல்லாமே நெகட்டிவ், இந்த சைடு வரது எல்லாமே பாசிட்டிவ், மேலே வரது பாசிட்டிவ், கீழே வரது நெகட்டிவ், சரியா? ஸோ அதனால தான் கான்கேவ் அப்படின்னும் போது கான்கேவ் இப்படி வருமா, இதோட சென்டர் இந்த சைடு வரும். ஸோ கான்கேவ் ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ்னு எடுப்போம், மிரராக இருந்தாலும் சரி லென்ஸாக இருந்தாலும் சரி. கான்வெக்ஸாக இருக்கும் போது இப்படி வரும், அதோட சென்டர் இந்த சைடு வரும், அதனால தான் அதோட ஃபோக்கஸு ப்ளஸ்ஸு, சரியா? ஃபார் போத் மிரர் அண்ட் லென்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஆப்ஜெக்ட்டு எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும், அது நெகட்டிவ் தான் எடுக்கணும், சரியா? ஓகேவா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸு. ஸோ ஃபார்முலாஸ் நான் எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் முடிச்சிடுறேன். மிரரு லென்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி. ரீஃப்ராக்ஷனாக பெண்டிங்கு. ஸோ இதுக்குமே ரெண்டு லா இருக்குது. ஸோ இங்கேயுமே ஸ்னெல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இன்சிடென்ட் ரே, ரீஃப்ராக்டட் ரே, நார்மல், ஆல் ஐஸ் இந்த சேம் பிளேன். ஸ்னெல்ஸ்லாம் போது sin I by sin R வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தலாம். பவர் அப்படின்னா 1/f மீட்டர் கீழே இருக்கும், சரியா? ஸோ 1/f இன் மீட்டர். டயாப்டர் தான் யூனிட் ஆஃப் பவர். லென்சஸ் வந்து காம்பினேஷனில் இருக்கும்போது P1, P2, P3. யூசஸ் ஆஃப் லென்ஸ் எங்கெங்கெல்லாம் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெக்டக்கல்ஸ், கண்ணாடி, மேக்னிஃபைங் கிளாஸஸ், கேமரா, மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரே டயக்ராம் இம்பார்ட்டண்ட்டு, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அந்த ஃபார்முலாஸை சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபார்முலாஸ் இதை கிளியராக பாருங்கள். ஸோ மிரரு லென்ஸு இது ரெண்டுத்துக்கோட ஃபார்முலாஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மிரருக்கு 1/f is equal to 1/v plus 1/u. லென்ஸ் பொறுத்த வரைக்கும் 1/f is equal to 1/v minus 1/u, சரியா? யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து போலுக்கு மெஷர் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் எப்போவுமே லெஃப்ட் சைடில் வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடுன்னும் போது நெகட்டிவ், சரியா? கண்ண மூடி நியூனா நெகட்டிவ் எடுத்துக்கணும். வின்றது இமேஜ் டிஸ்டன்ஸ், சரியா? இமேஜ் வந்து எங்கே வேணால் ஃபார்ம் ஆகலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ இந்த சைடு இருக்குன்னா இமேஜ் இந்த சைடில் வந்துச்சுன்னா அதோட சைன் என்னவாக இருக்கும்னா இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருந்தால் நெகட்டிவாக இருக்க போகுது, சப்போஸ் இந்த சைடு வந்தால் பாசிட்டிவாக இருக்க போகுது, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த்து. ஸோ ஃபோக்கல் லென்த்து கான்கேவ், கான்வெக்ஸ் சொல்லியிருக்கேன். கான்கேவ் அப்படின்னா எஃப் வந்து நெகட்டிவ்னு எடுத்துப்பேன், கான்வெக்ஸ் அப்படின்னா எஃப் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும், சரியா? இதெல்லாம் மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R is equal to 2f. அப்போ எஃப் வேணும்னா R/2, சரியா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட மேக்னிஃபிகேஷன் M வந்து h dash by h r minus v by u. இங்கே வரும்போது h dash by h is equal to v by u, மைனஸ் வராது. ஸோ லைட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் தெளிவாக இருந்தீங்கனாலே எந்த சம் வேணாலும் போட்டுடலாம், சரியா? ஸோ சைன் கன்வென்ஷனும் ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ரீஃப்ராக்ஷன் n is equal to c by v. ஸோ இது தெரிஞ்சால் போதும்.
சி அப்படின்னும் போது ஸ்பீட் ஆஃப் லைட்டோட வேல்யூ 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி n21 அப்படின்னா n2/n1. ஸோ ரீஃப்ராக்ஷன் இன் மீடியம் டு வித் ரெஸ்பெக்ட் டு 1 அப்படின்னா n2/n1. சரியா? ஸோ ஃபார்முலாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ ரே டயக்ராம்ஸோட ரூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரே பார்லலாக இது போல் எஃப்சி, சரியா? எஃப்சி பார்லலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக போகும். ஆரோ மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபோக்கஸ் வழியாக வந்தால் பார்லலாக போகும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்தால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போகும். நெக்ஸ்ட்டு போலில் வந்தால் சேம் ஆங்கிள். அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, அதனால் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ரே டயக்ராம்ஸை கிளியராக தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கே வைக்கும் போது எங்கெங்கே வருதுன்ட்டு இது தெரிஞ்சிச்சுன்னா நியூமரிக்கல்ஸ் போடாமையே கிவனை வச்சு இந்த ஆன்சர் இங்கே தான் வரும்ன்றதை விஷுவல் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபைனட்டில் வச்சா எங்கே வரும்னா ஃபோக்கஸில் வரும். அதுவே பிஹைண்ட் த சென்டர் வச்சா பிட்வீன் சி அண்ட் எஃப் இங்கே வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் ஸ்டிமுலேஷனை பாருங்கள். ஸோ பிஹைண்ட் த சென்டர் வைக்கும் போது எங்கே இருக்குன்னா சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்குது. அதோட சைஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. சரியா? ஸோ இதோட நேச்சர் வந்து மிரரை பொறுத்த வரைக்கும் சேம் சைடில் வந்துச்சுன்னா அது ரியல் இமேஜ். ரியலாக இருந்தாலே இன்வெர்ட்டடாக இருக்கும். சரியா? ரியல் இன்வெர்ட்டட், சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கரெக்டாக சென்டரில் வைக்கிறேன். சென்டரில் வைக்கும் போது நான் அது பாருங்கள் சேம் சைஸில் வரும். ரெண்டு ஹைட்டும் நியர்லி சேமாக இருக்கும், எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ரியல் இன்வெர்ட்டட். இப்போ இதை அப்படியே நான் தள்ளும் போது என்ன ஆகுது பாருங்கள், சைஸ் வந்து பெருசாகுது. பிட்வீன் சி அண்ட் எஃப் வைக்கும் போது பிஹைண்ட் த சென்டர் மேக்னிஃபைட் இமேஜ். இப்போ கரெக்டாக நான் ஃபோக்கஸில் வச்சேன்னா ஹைலி என்லார்ஜ்ட் இமேஜ். சரியா? இதுவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். இதை தாண்டி வந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த சைடு இது வந்து மீட்டே ஆகாது. அதனால் டாட்டர் லைட்ஸாக இந்த சைடு போட்டுப்போம். ஸோ இது வந்து விர்ச்சுவல் எரெக்ட் என்லார்ஜ்ட் இமேஜ். ஓகேவா? ஸோ இதை கிளியராக பார்த்து வச்சுங்க. ஸோ 6 கேசஸ் இருக்குது. இதை எப்படி விஷுவல் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃபைனைட்டில் இருக்கும்போது ரொம்ப குட்டியாக ஃபோக்கஸ் ஆண்டாக இருக்கும். இதை கிட்ட எடுத்துகிட்டு வர இது பின்னாடி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், இமேஜ் பின்னாடி வருது. சரியா? ஸோ பிஹைண்ட் த சென்டர் வைக்கும் போது ஃபோக்கஸுக்கும் சென்டருக்கும் வந்திருக்கு. சென்டரில் வைக்கும் போது கரெக்டாக சென்டர் இது இப்படி வர இமேஜ் இந்த சைட் போது பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அதுதான் லாஜிக். அதை மைண்டில் விஷுவல் பண்ண பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இது கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இப்போ கிட்ட எடுத்துகிட்டு போக இது பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் த மிரர் போது, இமேஜ் அவே த மிரர் போகுது. ஓகேவா? அதுவே அந்த ஃபோக்கஸை தாண்டினவுடனே விர்ச்சுவல் எரெக்ட் வந்துடும். ஓகே? இது கிளியராக பார்த்துக்கிட்டிங்கனாலே கான்கேவ் மிரரோட லாஜிக்ஸ் புரிஞ்சிடும். இப்போ கான்கேவ் பார்த்தோமா? கான்வெக்ஸ்க்கு வந்து கான்வெக்ஸுக்கு ஏன் 2 சொல்கிறாங்க அப்படின்னா, கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிஷ்டு சர்ஃபேஸு இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. அப்போ இதோட சென்டர் ஃபோக்கஸ்லாம் இந்த சைடு இருக்க போகுது, சென்டர் ஃபோக்கஸ். ஸோ இந்த சைடு ஆப்ஜெக்ட் வச்சுன்னா ஏதாச்சும் தெரியுமா, கண்ணாடி பின்னாடி போய் நின்னா நோ யூஸ். ஸோ அதனால் இந்த சைடு தான் வைப்போம். 2 கேஸ் முடிச்சுட்ருப்பாங்க, இன்ஃபினிட்டி நியர் த மிரர். ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா, இன்ஃபைனட்டில் வச்சா கரெக்டாக ஃபோக்கஸில் ரொம்ப குட்டியாக விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். கான்வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் எரெக்ட் டிம்னிஷ்டு. இதை ஞாபகம் வச்சுங்க, விர்ச்சுவல் எரெக்ட் டிம்னிஷ்டு. சரியா? ஸோ என்ன சார் நான் என்னென்னவோ சொல்கிறீங்க, விர்ச்சுவல்ன்றீங்க, எரெக்ட்ன்றீங்க, டிம்னிஷ்டுன்றீங்க அப்படிலாம் நான் அதுன்னு ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துங்க. ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் மிரர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் இங்கே, இமேஜ் இங்கே இப்படி வந்தாலே இது வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். அது ஒரு பேர். சரியா? மிரரை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைடில் இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஓகேவா? ஸோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் ஆச்சா? அப்போ விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும், இமேஜ் இந்த சைடு வரும். சரியா? விர்ச்சுவல் எரெக்ட். சரியா? இது ஒரு பேர் முடிஞ்சிச்சு. ஓகே? யூஸ்வலாக என்னென்ன இருக்குன்னா, நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்டாங்கன்னா ரியல் ஆர் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லணும். ரியல் ஆர் விர்ச்சுவல் சொல்லுவேன். எரெக்ட் ஆர் இன்வெர்ட்டட் அப்படி சொல்லணும். இன்வெர்ட்டட். அப்புறமா வந்து டிம்னிஷ்ட் ஆர் என்லார்ஜ். டிம்னிஷ்ட் ஆர் என்லார்ஜ் சொல்லுவீங்க. சரியா? டிம்னிஷ்ட் ஆர் என்லார்ஜ் சொல்லுவீங்க. ஸோ ரியல் மிரர் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டும் இமேஜும் சேம் சைடு இருந்தால் அது ரியல். ஆப்ஜெக்ட் லெஃப்ட்டு, இமேஜ் வந்து அந்த சைடு வந்துச்சுன்னா விர்ச்சுவல். ஓகேவா? ஸோ அப்போ மிரருக்கு எப்படி சொல்லலாம் பாருங்கள். மிரருக்கு யூ நெகட்டிவ், வியும் நெகட்டிவ் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், அது கன்ஃபார்மாக ரெண்டுமே இந்த சைடு தான் இருக்கும்போது ரியல். சப்போஸ் யூ நெகட்டிவ், எப்போவுமே யூ நெகட்டிவ் தான், பி பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அது வந்து விர்ச்சுவல். சரியா? ஸோ அதே மாதிரி ஹெச் வந்து பாசிட்டிவ், எப்போவுமே ஹெச் பாசிட்டிவ் எடுப்போம். ஹெச் டேஷ்ன்றது ஹைட் ஆஃப் இமேஜ்.
இது நெகட்டிவில் வந்துச்சுன்னா இன்வெர்டட். சரியா, இன்வெர்டட். ஹெச் வந்து பாசிட்டிவ், ஹெச் டேஷும் பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து விர்ச்சுவல். சரியா, அப்போ மேக்னிஃபை, டிமினிஷ்ட் ஆர் என்லார்ஜ்டு. ஸோ ஹெச் சின்னதாக இருந்து ஹெச் டேஷ் பெருசாக இருந்தால் அது என்லார்ஜ்டு. சரியா, ஹெச் டேஷ் ஹைட் ஆஃப் இமேஜ் பெருசாக இருந்துச்சுன்னா என்லார்ஜ்டு. ஸோ அதுவே ஹைட்டு தான் பெருசாக இருக்குது, ஹெச் டேஷ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வந்து டிமினிஷ்ட். சரியா, ஸோ இந்த நேச்சரையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையுமே கிளியராக பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ மிரருக்கு சொல்லிட்டீங்க சார், இப்போ லென்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அதையுமே சொல்லிடலாம். லென்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படியே மாறி வரப்போகுது. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இமேஜ் அதர் சைடில் இருந்தால் தான் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே, ரியல் அண்ட் இன்வெர்டட்ன்றது ஒரு பேர், மாறவே மாறாது. அப்போ லென்ஸை பொறுத்த வரைக்கும் கான்கேவ் கான்வெக்ஸ் எதாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் இங்கே இமேஜ் பெருசாக இந்த சைடு வந்துச்சுன்னா தான் யூவி. ரெண்டும் சேம் சைடில் இருந்தால் தான் அது விர்ச்சுவல் எரெக்ட். சரியா, விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகேவா? இப்போ இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யூ வந்து நெகட்டிவாக இருக்குது லென்ஸுக்கு, வி வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ தான் இது வந்து ரியல் இமேஜ். யூ நெகட்டிவ், வியும் நெகட்டிவ் அப்படின்னா அது வந்து விர்ச்சுவல். சரியா, ஸோ மற்றது ஹெச் வந்து பாசிட்டிவ், ஹெச் டேஷ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அது இன்வெர்டட். சரியா, ஸோ ஹெச் வந்து பாசிட்டிவ், ஹெச் டேஷும் பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து எரெக்ட். நெக்ஸ்ட்டு டிமினிஷ்டு என்லார்ஜ்டு, அதே ரூல்ஸ் தான். ஹெச் டேஷ் ரெண்டுத்துக்குமே ஹெச் வந்து கம்மியாக இருந்து ஹெச் டேஷ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்லார்ஜ்டு. ஹெச் சின்னதாக பெருசாக இருந்து ஹெச் டேஷ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து டிமினிஷ்ட். சரியா, ஸோ இந்த லாஜிக்ஸ் மட்டும் தெளிவாக இருந்தீங்கனாலே போதும், எல்லா நியூமரிக்கல்ஸும் பார்த்தலாம். ஓகேவா? ஸோ இப்போ லென்ஸோட டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸும் பார்த்தலாம். ஸோ லென்ஸை பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேரலாக வந்தால் ஃபோக்கஸில் மீட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை சன்னில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், கன்வர்ஜிங் லென்ஸு. ஸோ இதுவுமே பேரலாக வந்தால் அந்த சைடில் இருக்கிற ஃபோக்கஸ் வழியாக போகும், ஃபோக்கஸ் வழியாக வந்தால் பேரலாக போயிடும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த இதில் வந்து ஆப்டிக்கல் சென்டர் சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வந்தால் அதே மாதிரி போயிடும். ஸோ இப்போ இதோட சிமுலேஷனும் நம்ம பார்த்தலாம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு, இது ஆப்ஜெக்ட். சரியா, ஸோ இங்கே பாருங்கள், இன்ஃபைனட்டில் இருக்கும்போது நியரர் டு ஃபோக்கஸாக இருக்கா, இப்போ அப்படியே கிட்ட எடுத்துகிட்டு வரேன். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஸ்டிமுலேஷன் பார்த்தலாம். இப்போ ஆப்ஜெக்ட் இன்ஃபைனட்டில் இருந்தால் ஃபோக்கஸில் இருக்கும். பிஹைண்ட் த 2f1 வச்சோன்னா f2க்கும் 2f2க்கும் நடுவில் இருக்கும். 2f1ல் வச்சா கரெக்டாக 2f2ல் வரும், சேம் சைஸில் கிடைக்கும், ரியல் இன்வெர்டட் சேம் சைஸ். பிட்வீன் 2f1 அண்ட் f1 இது ரெண்டுத்துக்கும் வைக்கும்போது என்லார்ஜ்டு இமேஜ் பிஹைண்ட் த 2f2. ஓகே, அப்போ மிரரை பார்த்துருப்போம். மிரரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னா, இங்கே இருக்கும்போது ஃபோக்கஸில் இருந்திருக்கும், கிட்ட வர வர இப்படி போயிருக்கும், ஆப்ஜெக்ட் இப்படி வரும், இமேஜ் இப்படி வரும். ஓகே, இங்கே வரும்போது என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் இப்படி எடுத்துகிட்டு வர இமேஜும் இந்த சைடு தூரம் போயினே இருக்குது. சரியா, அதான் நடக்குது. இப்போ ஃபோக்கஸில் வைக்கணும், ஃபோக்கஸில் வச்சா நான் ஆகுது பாருங்கள், ஹைலி என்லார்ஜ் இமேஜ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை தாண்டிட்டா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா விர்ச்சுவல் எரெக்ட் என்லார்ஜ் இமேஜ் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்து வச்சுங்க. இப்போ கான்வெக்ஸ் முடிச்சிட்டோம். கான்கேவ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி வச்சாலுமே நான் அது இன்ஃபைனட்டில் இருந்தால் குட்டியோண்டு ஃபோக்கஸ் கிட்ட இருக்கும், அதோட கிட்ட எடுத்துகிட்டு வர நான் அது பாருங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாகுது, டுவர்ட்ஸ் த லென்ஸ் கிட்ட போயிட்டே இருக்குது. ஸோ பட் எப்போவுமே நான் தான் கிடைக்குது, அப்போர்டில் தான் கிடைக்குது, விர்ச்சுவலாக இருக்குது, எரெக்டாக இருக்குது, டிமினிஷ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ கான்கேவ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட். ஓகேவா? விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியராக ஒரு முறை பார்த்துங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், பொறுமையாக பாருங்கள், புரியலன்னு ஒரு முறை கூட வச்சு பாருங்கள். இதை கிளியராக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம நியூமரிக்கல்ஸ் போவா ரெடி ஆகிட்டோம். சரியா, ஸோ செலக்டிவாக ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்தலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்லாப் இருக்கும். ஸோ அதுவுமே இங்கே பார்த்தலாம். ஓகே, எ பீம் ஆஃப் லைட் இன்சிடென்ட் த்ரூ எ ஹோல் ஏ அண்ட் பி. ஸோ இங்கே என்ட்ரு ஆகுது, பீம் ஆஃப் லைட் வந்து ஏக்கும் பிக்கும் என்ட்ரு ஆகுது. எமர்ஜஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், த்ரூ சி அண்ட் டி இப்படி. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ்லி as shown in figure, which of the following could be inside the box. ஸோ அப்போ நம்ம ரீஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் பார்த்துருப்போம். என்ன நடக்கும் அப்படின்னா இப்படி வந்திருக்கும். ஸோ
இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. ஸோ ரேரர்லேருந்து டென்சர் வரும்போது பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல், இந்த ஆங்கிள் கம்மியாக இருக்கும். அகெயின் இந்த பாயிண்டில் டென்சர்லேருந்து ரேரர் அவே த நார்மல் இப்படி போயிருக்கும். சரியா? ஸோ இந்த ரேஸ் பார்த்தா பேரலாக இருக்கும். இது பேர் தான் லேட்ரல் ஷிஃப்ட்டு. இன்சிடென்ட்டும் எமர்ஜென்ட்டும் பேரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்கும், லைட் ரேஸ் இப்படி வந்தது, இப்படி பெண்ட் ஆகி திரும்பி இப்படி பெண்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே சப்போஸ் நம்ம இந்த கிளாஸில் அப்படியே இல்லைன்னா வந்த ரே என்ன பண்ணியிருக்குன்னா அது பாட்டு நேராக போயிட்டே இருந்திருக்கும். சரியா? ஸோ ரெண்டும் இப்போ பேரலாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தனால அதேமாதிரி லைட்டாக பெண்ட் ஆகி இப்படி வந்திருக்கு கண்டிப்பாக. அப்போ இங்கே கிளாஸ் ஸ்லாப் தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ கரெக்டு. நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் மிரர். ஸோ அப்படியே ட்ரா பண்ணுறேங்க. கான்வெக்ஸ்னால் இப்படி இருக்க போகுது. சரியா? கான்வெக்ஸ் மிரர் இப்படி போட்டேன். இதோட கான்வெக்ஸ் மிரர் எப்படி போட்டோமா அதோட சென்டர் ஃபோக்கஸு சென்டர் போல்லாம் இப்படி இருக்க போகுது. ஸோ வி வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து 10. கான்வெக்ஸ் அப்படின்னாலே எஃப் 10 பாசிட்டிவ் கரெக்டு தான். அண்ட் ஹைட் ஹெச் வந்து 7.5. எப்பவுமே ஹெச்ஓ 7.5 பாசிட்டிவ் தான் இருக்கும். இந்த கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு த சைன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட் ஆஃப் இமேஜ் விஎஃப். சரியா? ஸோ வி வந்து 5 சென்டிமீட்டர். கான்வெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா இமேஜ் இந்த சைடு பாசிட்டிவில் தான் இருக்கும். வி வந்து 5 +5 கரெக்டு. +5 வரணும். அதோட ஹெச் டேஷும் எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். சரியா? ஹெச் டேஷும் ஹைட் ஆஃப் இமேஜும் பாசிட்டிவ் தான் இருக்க போகுது. வேறு என்ன இருக்குது, எஃப்புமே பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்க போகுது. யூ மட்டும் தான் நெகட்டிவ். இந்த ஆப்ஷனில் யூ இல்லவே இல்லை. அப்போ வியும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இந்த சைடில் ஹெச் டேஷும் எரெக்ட் இமேஜ் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஃபோக்கஸும் பாசிட்டிவ். மூணுமே பாசிட்டிவ். எங்கே இருக்குது பாரு, இந்த மூணுமே நெகட்டிவ் தப்பு. ரெண்டு நெகட்டிவ் தப்பு. ஃபோக்கஸ் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க தப்பு. ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டு. எம்சிக்யூவில் இது மாதிரி கேட்டாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு ஸோ assertion and reason questions clear-ஆக பார்த்துங்க. The magnification of the virtual image produced by the concave mirror always more than 1. concave mirror-ஓட magnification எப்போ விர்ச்சுவல் இமேஜ்னா ஃபோக்கஸுக்கு இங்கே வைக்கும்போது தான் வந்து விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இங்கே வைக்கும்போது மேக்னிஃபைடாக தான் கிடைக்கும். கரெக்டாக விர்ச்சுவல் எரெக்ட் +1 கரெக்டு. அதுவே இன்வெர்டட் மேக்னிஃபைனா நெகட்டிவில் இருந்திருக்கும். இது கரெக்ட் தான், +1 தான் வரும். பாசிட்டிவ், ஏன்னா எரெக்ட் இமேஜ்னாலே பாசிட்டிவில் தான் இருக்கும். இது கரெக்டு. அசர்ஷன் கரெக்டு. இந்த விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்கேவ் மிரர் செரக்ட் அண்ட் மேக்னிஃபைட். கரெக்டாக நான் தான் சொன்னேன், கரெக்டாக இருக்குது. ரீசனும் கரெக்டு. ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஏ கரெக்ட், ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆர் கரெக்ட். சரியா? ஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். மேட்ச் த ஃபாலோயிங். An object is placed in front of a concave mirror at various positions. concave mirror. ஸோ கான்கேவ் மிரரை ட்ரா பண்ணிக்கலாம். வேரியஸ் பொசிஷன். ஹியர் த column 1 and column 2 represent the position of object and nature, position, size of the image formed respectively. Which of the pairs are correctly matched? ஸோ ஃபோக்கஸில் வச்சா என்ன இருக்கும் பாருங்கள். எஃப்சி ஃபோக்கஸில் வச்சா என்ன ஆகும், ஹைலி என்லார்ஜ்டு ரியல் அண்ட் இன்வெர்டட் ஹைலி என்லார்ஜ் கரெக்டு. சென்டரில் வச்சா சென்டர்லேயே தான் வரும், தப்பாக கொடுத்துருக்காங்க. பிட்வீன் சி அண்ட் எஃப் வச்சா பிஹைண்ட் த சென்டர் வரும். ரியல் இன்வெர்டடு என்லார்ஜ்டு விர்ச்சுவல் வராது, இதுவும் தப்பு. நியர் த போலுக்கு நடுவில் வச்சா விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்டு. எரெக்ட் பிஹைண்ட் த மிரர் கரெக்டு. ஸோ அப்போ எது அது கரெக்டு, ஃபஸ்ட்டும் 4ம் கரெக்ட். எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் பியில் இருக்குது. ஃபஸ்ட்டும் 4ம் கரெக்டு. ஓகேவா? ஸோ நியூமரிக்கல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்றதை கிளியராக பாருங்கள். இந்த லைட் சாப்டரில் இருக்கிற நியூமரிக்கல்ஸ் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபார்முலாஸே கிடையாது. அந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். சைன் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா ஈஸியாக போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கான்கேவ் மிரராக ட்ரா பண்ணுறேங்க. ஸோ ஒரு கான்கேவ் மிரர் ஃபோக்கல் லென்த் வந்து 20 எஃப்சி. ஸோ 20 இது வந்து 40 இருக்கும். கான்கேவ் அப்படின்னும் போதே கிவன் எழுதும் போதே -20 சென்டிமீட்டர் போட்டுருங்க. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் should a 4 cm tall object placed? So H வந்து 4 cm tall object is placed so that it forms the image at the distance of 30 cm from the mirror. 30 cm from the mirror. ஸோ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுதான். சரியா? ஸோ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ V வந்து லெஃப்ட் சைடில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகுது, -30 cm. ஆல்சோ calculate the size.
டு ஃபைண்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டு ஃபைண்டில் யூ எங்கே ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா 30 சென்டிமீட்டரில் மிரரில் இது 30 சென்டிமீட்டரில் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறமா ஹெச் டேஷும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் பாருங்கள். இமேஜ் இங்கே வருதுன்னா எங்கே இருக்கும்? பிஹைண்ட் த சென்டர். அந்த 40க்கு மேலே இங்கே எங்கேயோ ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் இங்கே இருக்கும். சைஸ் ஆஃப் த இமேஜோ எப்படியாக தான் இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரே டயக்ராம் போட்டால் பாருங்கள். பேரலாக இந்த ரேஸ் இம்பார்ட்டன்ட். பேரலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக வரும். ஃபோக்கஸ் வழியாக வந்தால் பேரலாக போகும். சரியா? ஸோ அப்போ யூ வந்து 40க்கு மேலே வரணும். -40க்கு மேலே இருக்கணும். ஹெச் டேஷ் வந்து 4ஓட கம்மியாக இருக்கணும். சரியா? 4ஓட கம்மியாக இருக்கும். இப்போ ப்ராப்ளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் அப்படின்னு போட்டு மிரர்னா மிரரோட ஃபார்முலா 1/f = 1/v + 1/u. எஃப் வந்து எவ்வளோ? -20. v வந்து -30 + 1/u. இந்த 1/30 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா நான் வந்துடும்னா ப்ளஸ் ஆகிடும். 1/30 - 1/20 = 1/u. ஸோ எல்சிஎம் வந்து நான் 16 எடுத்துக்கிறேன். 32s are 2 - 23s are = 1/u. -1/60 = 1/u. u = -60. கரெக்டாக சொன்னேன்னா? ஸோ 40க்கு மேலே வரும்ன்ட்டு. ஓகேவா? கரெக்டாக வந்திருக்கு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 சென்டிமீட்டர். இப்போ ஹெச் டேஷ் பண்ணும். m = h dash by h = v/u. h dash வேணும்னா v/u into h. v வந்து எவ்வளோ இருக்குது? -30. u வந்து -60. -60யா? h வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். h வந்து 4. ஓகேவா? ஸோ இங்கே ஃபார்முலாலேயே என்ன வரும்னா மைனஸ் வரும். கரெக்டாக? இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வந்துருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் போட்டு வைங்க. இப்போ இந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். 31s are 32s are 2 1s are 2 2s are. அப்போ ஹெச் டேஷ் வந்து -2 சொன்னோன்னா 4ஓட கம்மியாக தான் இருக்கும். இன்வெர்ட்டடில் வரும்போது -2ன்னு வரும். ஹெச் டேஷ் வந்து -2 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ எப்படி ப்ராப்ளமாக அப்ரோச் பண்ணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு டயக்ராம் போடுங்க. டயக்ராமில் ஃபோக்கல் ஆப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஜெக்ட் வைங்க. இமேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா இமேஜ் வைங்க. அதை அந்த 6 கேசஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுருங்க. ஸோ அப்போ இதில் நான் ப்ரெடிக்ஷன் வச்சிட்டேன். யூ வந்து கன்ஃபார்மாக 40க்கு மேலே வரும். ஹெச் வந்து கம்மியாக வரும் அப்படின்ட்டு அதே மாதிரி வந்துச்சு. ஸோ நம்ம போட்டது கரெக்டுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இதேமாரி எல்லா கொஸ்டினுக்கும் கொஸ்டினை படித்து ஒரு ரஃப் டயக்ராம் அவங்க கேட்டாலும் கேட்கலினாலும் நீங்களே போட்டு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். வந்தது கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் தப்பாக வருதுன்னா நீங்கள் ஏதோ கேல்குலேஷனில் ப்ளஸ் மைனஸ் விட்டுருப்பீங்க. அதை 100 முறை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ட்ரா labeled ray diagram for the image formation of concave mirror ட்ரா பண்ணிடலாம். concave mirror. சரியா? concave mirror நான் ரஃபாக போடுறேன். நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக காம்பஸ்லாம் வச்சே போடுங்க. concave mirror when the object is placed at its center of curvature. சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வச்சா என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. போல் FC சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வச்சா ஈஸியாக போடுங்க. என்ன பண்ணுங்கள்? ஒரு 2 சென்டிமீட்டரில் இல்லை 3 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா அதே கீழேயும் அதே ஹைட்டில் போட்டுருங்க. இப்படி பேரலாக போட்டு ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் போட்டுங்க. இப்போ அதேமாதிரி ஃபோக்கஸ் வழியாக போட்டு இப்படி போட்டுங்க. சரியா? ஸோ நேச்சர் கேட்டாலும் கேட்கலினாலும் எழுதுங்க. ரியல் இன்வெர்ட்டடு சேம் சைஸ். ரியல் இன்வெர்ட்டட் சேம் சைஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அண்ட் ஃபோக்கையில் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஃபோக்கையில் வைக்கும் போது PFC ஹைலி என்லார்ஜ்ட் இமேஜ் பேரலாக வந்துச்சுன்னா ஃபோக்கஸ் வழியாக போகுது. அப்படியே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்தால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பேரலாக வரும். சரியா? ஸோ இப்படி ரேஸ் போட்டுக்கணும். கண்டிப்பாக ஆரோ மார்க் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ரியல் இன்வெர்ட்டடு ஹைலி என்லார்ஜ். சரியா? ரே டயக்ராம் நீட்டாக இருக்கணும். நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். AB. சரியா? இது AB and CD. ஓகேவா? AB and CD are two spherical mirrors forms a part of a hollow spherical ball with the center O shown in the diagram. AB = 1/2 times of CD. ஸோ இதோட லென்த் வந்து சின்னதாக இருக்குது, CD பெருசாக இருக்குது. ஓகே. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபோக்கல் லென்த்? ஃபோக்கல் லென்த்தோட ரேஷியோ என்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சைஸ் மட்டும் தான் மாறுது. இந்த சென்டர் தானே, சென்டர்னும் போது என்ன இருக்க போகுது? இது வந்து R அப்படின்னா இதுவும் ஆராக தான் இருக்க போகுது. சரியா? ஸோ அப்போ ஃபோக்கஸ்னால் ஆக போகிறதில்ல, மாற போகிறதில்ல.
What is the ratio of the focal length? Focal length of CD divided by focal length of AB போட்டாலுமே radius same radius divided by same radius இங்கேயும் same R same அப்போ focal length same அப்போ ratio வந்து 1:1 ஓகேவா ஸோ மாற போகிறதில்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஸ்டேட் விச் ஆஃப் த டூ மிரர்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் த விர்ச்சுவல் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர் விர்ச்சுவல் இமேஜ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அது கான்வெக்ஸ் மிரர் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் ஓகேவா ட்ரா எ ரே டயக்ராம் ஜஸ்டிஃபை த விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்மேஷன் ஸோ விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டயக்ராம் அதுக்கு தான் அந்த ரே டயக்ராமை தெளிவாக போட்டு பார்த்து விஷுவல் பண்ணிடணும் எங்கே ஆப்ஜெக்ட் இருந்தால் எங்கே இமேஜ் இருக்கும் இதோட ஃபோக்கஸ் இங்கே இதோட சென்டர் இங்கே ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று இங்கே போட்டிங்கன்னா பேரலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக போகும் சரியா ஃபோக்கஸ் வழியாக வரும் இதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணனாலும் இந்த பாயிண்ட்டை டாட்டட் லைனில் போடணும் போட்டால் அப்படின்னா ஆங்கிள் ஐ ஈக்குவல் டு ஆங்கிளாக கரெக்டாக வரும் சரியா ஒரே முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போயிடும் ஸோ அப்போ இது ரெண்டும் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் த இமேஜ் ஓகேவா ஸோ ரே டயக்ராம் தெளிவாக பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் an object is placed at the distance of 30 சென்டிமீட்டர் u வந்து 30 அப்படின்னாலே -30 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் ஸோ கான்வெக்ஸை ட்ரா பண்ணிடலாம் ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர் ஸோ f15 அப்படின்னா r வந்து 30 இருக்க போகுது ஸோ f வந்து +15 ஸோ இந்த சைனை தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் சரியா ரைட் த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை த மிரர் ஓகேவா வி கேட்டிருக்காங்க ஸோ நான் சம் போடாமே சொல்லிவிடுவேன் எப்படின்னு பாருங்கள் இதுக்கு யூ இங்கே வைக்க போகிறோமா ஸோ கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலே என்னவா தான் இருக்க போகுது நேச்சரு விர்ச்சுவல் எரெக்ட் நேச்சர் வந்து என்ன வரப்போகுது டிம்னிஷ்ட் சரியா போன சம்முக்கும் அதே மாதிரி தானே அதுக்கு முன்னாடி ஸோ விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிம்னிஷ்ட் தான் கன்ஃபார்மாக கிடைக்க போகுது கான்வெக்ஸ்னாலே நம்மளுக்கு இதுதான் வரப்போகுது சரியா ரே டயக்ராம் கேட்டாங்கன்னா ரே டயக்ராம் போட்டுங்க ஸோ இதை சப்போர்ட் பண்ண ஆன்சரை செக் பண்ணிடுங்க ஸோ மிரர் 1/f = 1/v + 1/u ஸோ கேல்குலேஷன் போட்டலாம் 1/15 = 1/v u வந்து மைனஸ் தான் அதனால் இங்கே நான் மைனஸ் போட்டுக்கிறேன் ஸோ இந்த மைனஸ் அந்த சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும் 1/30 + 1/15 = 1/v எல்சிஎம் வந்து 30 எடுத்தனா 30 1s are 15 2s are 1/v v என்னும் போது 30/3 வந்திருக்கும் 10 சென்டிமீட்டர் வரப்போகுது கரெக்டாக ஸோ ப்ளஸில் வந்தாலே இந்த சைடு வரப்போகுது விர்ச்சுவல் எரெக்ட் சைஸ் தரல ஸோ அது கண்டிப்பாக டிம்னிஷ்டாக தான் இருக்க போகுது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அண்ட் ஆப்ஜெக்ட் 5 சென்டிமீட்டர் height 5 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் at the distance of 20 சென்டிமீட்டர் u வந்து அப்போ -20 சென்டிமீட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரர் கான்வெக்ஸ்னா கான்வெக்ஸை ட்ரா பண்ணுறங்க மிரர் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கான்வெக்ஸ்னா 30 சென்டிமீட்டர் அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து r = 2f அப்போ f என்னன்னா r/2 போது 15 சென்டிமீட்டர் +15 சென்டிமீட்டர் ஓகேவா ஸோ அப்போ டயக்ராம் இங்கே 15 இங்கே 30 இருக்க போது ஃபைண்ட் த பொசிஷன் நேச்சர் அண்ட் சைஸ் ஸோ இதுக்கு என்ன வரப்போகுது விர்ச்சுவல் எரெக்ட் டிம்னிஷ்ட் வரப்போகுது கேல்குலேஷனோட கடகடன் போட்டுருங்க ஸோ மிரர் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது 30ல் இருக்குது சரியா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 30 அப்படின்னு எடுத்துப்போம் ஸோ ஃபார்முலா 1/f = 1/v + 1/u கேல்குலேஷன் தெளிவாக போடுங்க f வந்து 15 1/15 = 1/v இந்த மைனஸ்னே போட்டுக்கிறேன் ஃபார்முலாவில் ப்ளஸ்னா u20ன்றதால அதை மைனஸ் இப்படி போட்டுக்கிறேன் இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும் 1/20 + 1/15 = 1/v ஸோ எல்சிஎம் காமனாக 20க்கும் 15க்கும் நான் எடுக்கலாம் பாருங்கள் 5 4s are 5 3s are இதுக்கப்புறம் எதுவும் காமனாக 20 16 எடுத்துக்கிறேன் 16 எடுத்தனா 20 3s are 60 15 4s are 1/v ஸோ அப்போ v என்னும் போது நான் வரப்போகுது 60/7 சரியா 60/7 ஸோ 60/7 டிவைட் பண்ணி போட்டலாமா ஸோ 60 / 7 பண்ணும்போது 7 7s are 49 7 8s are 56 7 8s are வரப்போகுது 7 8s are 56 7 8s are 56 போட்டோன்னா 4.0 7 5s are 35 ரிமைனிங் 5 7 7s are 0 போட்டு 7 7s are 49 8.57 சரியா அப்போ v = 8.57 சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் v 60/7 ஓகே v ப்ளஸில் தான் வருது அப்போ நேச்சரை அங்கேயே முடிச்சுடுங்க நேச்சர்னா வரப்போகுது
இந்த சைடு வந்துச்சுன்னா விர்ச்சுவல் கான்வெக்ஸ்னாலே நீ கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டே போட்டுரு விர்ச்சுவல் எரக்ட் டிம்னிஷ்டு சைஸ் கேட்டிருக்காங்களா அப்போ சைஸும் கண்டுபிடிங்க சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க m வந்து h dash by h minus v by u மிரர் பொறுத்த வரைக்கும் அப்போ h dash is equal to minus v by u into h சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம் v வந்து எவ்வளோ வந்துச்சு 60/7 அப்படியே எடுத்துக்கிறேன் மைனஸ் அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் u நம்மோது 20 -20 ஸோ -20/1 into h வந்து 5 ஸோ இந்த மைனஸும் அந்த மைனஸும் போயிட போகுது 60/7 into 1/20 into 5 0 0 கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 1s are 2 3s are 15/7 வரப்போகுது சரியா ஸோ h dash வந்து 15/7 15/7 வந்து என்ன வரப்போகுது 2.5 வருமா ஸோ 15 divided by 7 7 2s are 14 ரிமைனிங் 1 பாயிண்ட் வச்சு 0 போட்டிங்கன்னா 7 1s are 7 3 0 7 4s are 28 ஸோ அப்போ h dash வந்து கம்மியாக தான் வந்திருக்கு கரெக்டாக 2.14 சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஸோ a divergent lens of focal length 30 centimeter லென்ஸை பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ்னா கன்வர்ஜென்ட்டு கான்கேவ்னா டைவர்ஜென்ட்டு சரியா ஸோ divergent lens of focal length f வந்து கன்ஃபார்மாக -30 centimeter at what distance should an object of height h வந்து 5 centimeter from the optical center of the lens placed so that it image formed at 15 centimeter away from the lens so v வந்து 15 centimeter -15 centimeter கான்கேவ் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு தான் வரப்போகுது ரெண்டுமே இந்த சைடு தான் இருக்கும் சரியா ஸோ ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் டு ஃபைண்டில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டு ஃபைண்டில் u கேட்டிருக்காங்க சைஸ் h dash கேட்டிருக்காங்க ட்ரா த ரே டயக்ராம் டு ஷோ த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் அபோவ் சரியா சால்வ் பண்ணிடலாமா ஸோ அப்போ லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் லென்ஸு சரியா லென்ஸ் கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜென்ட்ன்றதால கான்கேவ் லென்ஸு 1/f is equal to 1/v minus 1/u ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா ஸோ 1/-30 equal to 1/-15 minus 1/u u தான் தேவைப்பாத அந்த சைடு எத்தனை வந்துடும் ப்ளஸ் ஆகிடும் -1/15 ப்ளஸ் 1/30 ஆகிடும் இந்த மைனஸு இங்கேருந்து அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ 15ம் 30யும் எல்சிஎம் 30ன்னு எடுத்துக்கலாம் 15 2s are 30 அப்போ -2 30 1s are 30 தான் அப்போ +1 போட்டாலே போதும் அப்போ -1/30 1/u is equal to -30னா u வந்து -30 கரெக்டாக இருக்கா ஓகேவா சரி இப்போ h டேஷும் கண்டுபிடிச்சலாம் m is equal to h dash by h is equal to v by u இங்கே மைனஸ் வராது h dash என்னும்போது v by u into h v எவ்வளோ -15 u வந்து -30 h வந்து 5 மைனஸ் கேன்சல் ஆகிடும் 5 51s are 15 2s are 5/2 வந்து 2.5 சென்டிமீட்டர் h dash ஓகேவா ஸோ இதோட ரே டயக்ராம் கிளியராக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் 30ல் வச்சுருக்கோமா ஆப்ஜெக்டை இதை எப்படி ட்ரா பண்ணிட்டு வரோன்னு பாருங்கள் கான்கேவ் லென்ஸ் ரஃபாக போட்டேன்னா ஃபோக்கஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 30 சரியா ஸோ 30 இது 30னா இது 16 இருக்க போகுது இந்த சைடும் 30 60 போட்டுக்க போகிறீங்க ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிச்சோமா ஆப்ஜெக்ட் 30 ஆப்ஜெக்ட்டுமே 30 தான் அப்போ இங்கே வச்சு போட்டுக்கணும் இமேஜ் வந்து 15 இதில் பாதி இங்கே வரப்போகுது இப்போ இந்த ரே டயக்ராம் எப்படி போடுவேன் பேரலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக டைவர்ஜென்ட் ஆகும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்தால் சென்டர் ஆஃப் கர்வேச்சராக போயிடும் அவ்வளோதான் இது ரெண்டுத்தை மட்டும் போட்டாலே போதும் கிளியர் டயக்ராம் வந்துடும் ஓகேவா ஸோ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கேஸ் ஸ்டடி தான் நிறைய பாசிபிள் சொல்லியிருக்கேன் 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இது பாசிபிள் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்க ஸோ how the power and focal length of the lens are related formula சொல்லியிருக்கேன் power is equal to 1/f யூனிட் வந்து diopter சரியா ஸோ diopter you are provided with 2 lenses f1 வந்து 20 cm f2 வந்து 40 cm so which lens will you use to obtain the more convergentனா more power எதுக்கு பவர் அதிகம்னு கேட்குறாங்க ஸோ பவர் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா பவரும் லென்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக ஸோ ஃபோக்கல் லென்த் எது கம்மியாக இருக்கோ லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 20 கன்வர்ஜ் மோர் சரியா எப்படி பண்ணலாம் அப்படின்னா
ஸோ இந்த லென்ஸு ஃபோக்கஸ் 20, இது 20 அப்படின்னும் போது அது நல்ல தடி லென்ஸாக இருக்கும். ஃபோக்கல் லென்த் 40 அப்படின்னும் போது லென்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ஆர்க் வந்து 40 அப்படின்னும் போது அதோட சென்டர் 80ல் இருக்கும். இப்படி வரப்போகுது, இந்த சைடு 80, இந்த சைடு 80, இப்படி இருக்கும். மேபி இப்படி இருக்கலாம். சரியா? ஸோ திக்காக இருக்கலாம். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், பவரும் ஃபோக்கஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ பவர் அதிகமாக இருந்தால் தான் நல்லா கன்வர்ஜ் பண்ணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, விச் லென்ஸ் வில் ஹாவ் மோர் கன்வர்ஜன், மோர் பவர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் எது கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் 20 சென்டிமீட்டர் கன்வர்ஜ் மோர், பிகாஸ் பவர் அண்ட் ஃபோக்கல் லென்த் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the table shows the refractive index of medium of ஆறு டைமண்டு கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட refractive index கொடுத்துருக்காங்க. explain what is mean by the term refractive index. n is equal to c by v. இதையே அப்படியே வேர்டிங்ஸாக எழுதுங்க. refractive index is defined as the ratio of speed of light in air divided by speed of light in medium. State and explain in which medium the light slow. இப்போ அந்த ரீஃப்ராக்ஷன் பற்றி கிளியராக பார்த்துங்க. சரியா? இது n1 n2, இது ரேரரு, இது டென்சர் அப்படின்னு எடுத்துப்போம். லைட் ரே இப்படி வருதுன்னா இது இன்சிடென்ட் ஆங்கிள். ரேரரில் லைட்டு ஸ்பீடாக வரும். நம்மள மாதிரி நம்ம கிரவுண்டில் ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ஸ்விம்மிங் பூலில் ஓடும் போது நம்ம ஸ்பீட் கம்மியாகிடுமா, அதே மாதிரி தான் லைட்டுமே டென்சர் மீடியமில் போகிறப்ப ஸ்பீடு கம்மியாகிடும். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா நார்மல் ஒட்டி வந்துடும். சரியா? ஸோ ஸ்பீடு கம்மியாகும், நார்மல் ஒட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ டென்சர் மீடியம் அதிகமாக ஆக அதோட பெண்ட் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் விச் மீடியம் த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் ஸ்லோயஸ்ட். சிம்பிளாகவே இதை வச்சே கூட நம்ம முடிச்சிடலாம். என்ன முடிச்சிடலாம் அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு சி பை என். ஸ்பீடோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ டைமண்டில் தான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன் டைமண்ட் அப்படின்னு போட்டுங்க. இன் டைமண்ட் ஸ்பீட் லோ, ஸ்பீடு லோ. சரியா? ஸ்பீடு லோவாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த பெண்டிங்கும் நல்லா கிட்டியாக இருக்கும். சரியா? ஸோ ஏரில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே போய்டும். மேலேயும் ஏர் கீழேயும் ஏர்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போய்டும். கிளாஸில் கொஞ்சமாக பெண்ட் ஆகும். சரியா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹைட்டு 5 சென்டிமீட்டர். யூ வந்து ஹைட்டு 5 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ h வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ h வந்து 5 சென்டிமீட்டர் is placed at the distance of 20 சென்டிமீட்டர் from the optical center of concave lens. u வந்து -20, concave lens தான். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் அப்படின்னாலே -18 சென்டிமீட்டர். calculate the image distance. ஸோ இது போன முறை வந்த சம் மாதிரியே இருக்குது, அதனால் நான் போட போகிறதில்ல, நீங்களே போடுங்க. ஸோ இதோட ஆன்சர் மட்டும் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஏ கொஸ்டினை நான் பண்ணலை, ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் சம் மாதிரியே தான் இது, அதனால் நீங்களே போடுங்க. இந்த ஆன்சர் வருதான்னு கரெக்டாக பார்த்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபார்முலா வேணால் தந்துடுறேன். லென்ஸ் அப்படின்னும் போது நான் வரப்போது 1/f = 1/v - 1/u. மேக்னிஃபிகேஷனை h'/h போடலாம், அப்படி இல்லைன்னா v/u மைனஸ் வராது. ஸோ இப்போ பி கொஸ்டின் மட்டும் நான் பண்ணுறேன். கம்பேர் த வேல்யூஸ் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் obtained by the concave lens and convex lens both form the virtual image. ஸோ கான்கேவ் எப்பவுமே விர்ச்சுவல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், லெஸ் தென் 1 இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதுவே கான்வெக்ஸ் லென்ஸில் எப்போ விர்ச்சுவல் கிடைக்கும், ஸோ இங்கே வச்சோன்னா லெஸ் தென் 1 இருக்கும். இது வந்து இங்கே வைக்கும் போது நான் இமேஜ் வந்து பெருசாக இருக்கும், அப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரியா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கான்வெக்ஸ் வந்து விர்ச்சுவல் இமேஜ் வரும்போது ஆப்ஜெக்ட் குட்டியோண்டு இருக்கும், இமேஜ் நல்லா பெருசாகிட்டு இருக்கும், அப்போ மேக்னிஃபிகேஷன் கிரேட்டர் தென் 1 இருக்கும் கான்வெக்ஸுக்கு. கான்கேவுக்கு எப்பவுமே குட்டி இமேஜ் தான். இது கான்கேவ். சரியா? கான்கேவுக்கு மேக்னிஃபிகேஷன் லெஸ் தென் 1, கான்வெக்ஸுக்கு கிரேட்டர் தென் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே என்ன பாருங்கள், an object is placed at the distance of 30 சென்டிமீட்டர். u வந்து -30 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ கான்கேவ் லென்ஸ். இதுவுமே கான்கேவ் லென்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து -30 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் கான்கேவ்ன்றதால -30 போட்டிருக்கேன். யூஸ் த ஃபார்முலா டு டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ். நீங்களே தான் போட போகிறீங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் v வந்து -15 வந்துருக்கணும். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜ் இன் திஸ் கேஸ் என்னென்ன சொல்லுவீங்க? ஏ கொஸ்டின் இது. பி கொஸ்டின், கான்கேவ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல், எரக்ட், சைஸ் வந்து டிம்னிஷ்டாக இருக்கும். டிம்னிஷ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். ட்ரா எ லேபிள்டு டயக்ராம் டு ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். டயக்ராமை கரெக்டாக போடுங்க. இதுக்கெலாம் 5 மார்க்கில் கூட கேட்கலாம். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இமேஜஸ்
-1. ஸோ இதுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் -1 வருமானா டிக்கு மேக்னிஃபிகேஷன் கான்கேவுக்கு நாட் பாசிபிள் ஃபார் -1 ஏன் அப்படின்னா எப்பவுமே இமேஜ் எரெக்டாக தான் வரும், இன்வெர்டடாக இருந்தால் தான் -1 வரும். சரியா, கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா கான்வெக்ஸுக்கு -1 வர பாசிபிள், ஆனால் கான்கேவுக்கு -1 நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ define the term absolutely refractive index of the medium. So already பார்த்தோம், n is equal to c by v. Area of light enters from vacuum to glass ஓட refractive index n value 1.5. so find the speed of light in glass. ஓகேவா. ஸோ அப்போ c ஓட வேல்யூ கொடுத்துறாங்க 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். சின்ன கொஸ்டின் இது. ஸோ v கேட்குறாங்க, v is equal to c by n. So v equal to c3 × 10⁸, n வந்து 1.5, 1.5 1 சார் 2 சார், அப்போ v வந்து 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், அவ்வளோதான். ஸோ அப்போ கிளாஸ் மீடியமில் அதோட ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது, 2 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினும் the radius of curvature of a spherical mirror. ஸோ +20 கொடுத்துருக்காங்க. ஸோ +20 அப்படின்னா அது கான்வெக்ஸாக இருக்க பாசிபிள். சரியா, r வந்து 20 சென்டிமீட்டர், அப்போ எஃப் வந்து அதில் பாதி 10 சென்டிமீட்டர், எஃப் வந்து 10 சென்டிமீட்டர் ப்ளஸ்னே போட்டுங்க. ஓகே, நேம் த மிரர் that can give erect and enlarged image of an object. மிரரு எரெக்ட் என்லார்ஜ் இமேஜ். சரியா, ஸோ எரெக்ட் டிமினிஷ்டுனா கான்வெக்ஸு. ஸோ எரெக்டு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த கொஸ்டின். எரெக்ட் என்லார்ஜ்டு அப்படின்னும் போது கான்கேவ். சரியா, ஓகேவா. எரெக்ட் என்லார்ஜ் அப்படின்னும் போது எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபோக்கஸ் முன்னாடி வைக்கும்போது எரெக்ட் என்லார்ஜ் இப்படி வந்துருக்கும். சரியா. ஸோ செகண்ட் பி கொஸ்டினுக்கு கான்கேவ் அப்படின்னு போட்டுக்கிறேன். கான்கேவ் மிரர். ஒய் டூ யூ ப்ரிஃபர் கான்வெக்ஸ் மிரர் அஸ் எ ரியர் வியூ மிரர் அப்படின்னா, பைக்கு காருக்கெலாம் ரியர் வியூ மிரர் கான்வெக்ஸ் தான். கான்வெக்ஸ் ஏன் அப்படின்னா டிமினிஷ்ட் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும், மொத்த வியூவுமே கொடுக்கும், எரெக்டாக இருக்கும், விர்ச்சுவலாக இருக்கும், அழகாக அதில் தெரியும். சரியா, ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ முக்கியமாக இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கேஸ் ஸ்டடி வரதுக்கு நிறைய பாசிபிள். ஸோ கிளியராக பார்த்துங்க, கொஸ்டினை நல்லா படிங்க. when a ray of light moving in a medium enters obliquely in another medium, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகுது, it bends from its path. correct, that phenomenon is called a refraction of light. bend ஆகுது பேர் தான் refraction. the ability of the medium refracts light is expressed in terms of optical density. ஸோ டென்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா பெண்ட் ஆகும். the term optical density is not same as mass density வேறு, optical density வேறு. if we compare the two optical medium, that one which has larger absolute refractive index is the optical denser medium than the other. Also the speed of light given in the medium is inversely proportional to the optical density. இதெல்லாம் பார்த்துட்டோம். நான் கேட்டிருக்கேன் பாருங்க, define the term absolutely refractive index. n is equal to c by v போட்டால் போதும். refractive index of glass, carbon dioxide, glass, water, carbon disulfate 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. in which of the medium the speed of light highest? ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் ஹையஸ்ட் மூணுத்தில் எதில் இருக்கும் அப்படின்னா, எதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ வாட்டரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், ஸ்பீட் மோர். லோயஸ்ட் அப்படின்னும் போது லோயஸ்ட் வந்து கார்பன் டைசல்பைட் ஸ்பீடு வந்து லோ. ஓகேவா, பேஸ்ட் ஆன் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி கொஸ்டினும் முடிச்சிட்டோம். இது பிக்கான ஆன்சர். ஏக்கான ஆன்சர் வேர்டிங்ஸோட முடிச்சிடுங்க. சிக்கான ஆன்சர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், த அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ். இது நல்லா தெளிவாக பண்ண பாருங்கள். அப்சல்யூட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் அண்ட் வாட்டர், என்ஜி போட்டுக்கிறேன். கிளாஸ்க்கு என் வாட்டர், இது வந்து 3/2, இது வந்து 4/3 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வாட்டர், அப்போ வெலாசிட்டி இன் வாட்டர் வந்து 2.25 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் vacuum? v vacuum, velocity in vacuum, velocity in glass. சரியா. ஸோ இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே போட்டு வந்துடலாம். ஸோ சி கொஸ்டினுக்கு
வெலாசிட்டி இன் வாட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ இதை யூஸ் பண்ணுறான். என் வாட்டர் அப்படின்னும் போது சி பை வெலாசிட்டி இன் வாட்டர். ஸோ என் இதோட வேல்யூ 4/3 ஈக்குவல் டு 3 × 10⁸. வெலாசிட்டி இன் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க 2.25 × 10⁸. ஸோ 10⁸ 10⁸ கேன்சல் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சி தெரியாது, சரியா. ஸோ அப்போ அந்த சியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ நம்ம போட்டுறக்கூடாது, சரியா. அதை நம்ம அப்படியே வச்சு கண்டுபிடிக்கணும். சி × 10⁸. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 4/3 × 2.25 × 10⁸. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் பாருங்கள். 3 1s are 3 7s are 21 பாயிண்ட்டுன்னு வரும் 15. அப்போ இதை 4 × 0.75 பண்ணும்போது சி வெலாசிட்டி இன் வேக்யூம் வந்து 3 × 10⁸ m/s. ஓகேவா. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டுமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ். கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ng இஸ் ஈக்குவல் டு சி பை வெலாசிட்டி இன் கிளாஸ். இதோட வேல்யூ 3/2. 3/2 × 3/2 ஈக்குவல் டு சி வந்து கண்டுபிடிச்சோம் 3 × 10⁸. வெலாசிட்டி இன் கிளாஸ் வேணும். அப்போ இந்த 3 அந்த 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கூட வெலாசிட்டி இன் கிளாஸ் வந்து 2 × 10⁸ m/s. ஓகேவா, ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஆர் கொஸ்டினும் நம்ம இப்போ தெளிவாக போட கற்றுக்கலாம். எப்படின்னா the absolute refractive index of glass and water கொடுத்துருக்காங்க. find the refractive index of glass with respect. இது இப்போ இதை சால்வ் பண்ணுற பாருங்க. the absolute refractive index of glass and water. ஸோ அப்போ absolute refractive index of glass ng வந்து 3/2, water வந்து 4/3. find the refractive index of water with respect to glass. ஓகேவா, இது கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணோன்னா இதெல்லாம் with respect to r, the absolute refractor absoluteனா with respect to r. ஸோ nga அப்படின்னா ng/na. அதே மாதிரி nwAனா nw/na. ஓகே, நம்மளுக்கு wg வேணுமா, அப்போ என்ன பண்ணலாம்னா nWA/nga. இதை பண்ணும்போது நான் பாருங்கள் nW/na/ng/na. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா nW/ng கிடச்சிரும், சரியா. நம்மளுக்கு தேவையானது வந்துடும். அப்போ 4/3 வாட்டருது 4/3 3/2 பண்ணும்போது 4/3 இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2/3. அப்போ ஆன்சர் வந்து 8/9. ஓகேவா. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வாட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாஸ் வந்து 8/9. ஓகேவா. நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கொஸ்டின் பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ மெனி ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் லென்சஸ். They are combined to increase the magnification and sharpness of the image. The net power of the lenses placed in contact is given by algebraic sum of the powers of individual lens. Power formula கொடுத்துருக்காங்க. ஓகே, this is also termed as simple additive property of the power of lens, widely used to design the lens system, cameras, microphones, telescopes. These lenses systems have a combination of convex lens and also a concave lens. Okay, so microscope, telescopes நிறைய lens வச்சிருப்பாங்க. What is the nature of the combination of convex lens? first lens வந்து a question l lens 1 power 1 5d power 2 அது -2d, சரியா. ஸோ அப்போ பவரோட ஃபார்ம்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. p is equal to p1 plus p2. அப்போ 5d - 2d அப்படின்னும் போது 3d வரப்போகுது. ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அது வந்து கான்வெக்ஸ்னா கன்வர்ஜென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கால்குலேட் த ஃபோக்கல் ஆஃப் த லென்ஸ். பவர் வந்து -2.5dன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. p is equal to 1/f. ஸோ இதை யூஸ் பண்ணி போட்டலாம் பாருங்கள். p is equal to 1/f. ஸோ அப்போ டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம். f வேணும்னா 1/p. ஸோ ஆன்சர் வந்து 1/-2.5. இது வந்து மீட்டரில் தான் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ மீட்டரில் இருக்க போது வர ஆன்சரு நம்ம அதை சென்டிமீட்டரில் மாற்றணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா 100ன்னு போட்டுக்கிறேன். 100/2.5 மைனஸ். இப்போ இது சென்டிமீட்டராக மாறிட்டுருக்கோம். இதுவுமே நான் என்ன பண்ணிக்கிறேன் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 1000/25 இருக்கும்.
minus 25 1 சார் 25 4 சார் 40. ஸோ அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 40 minus 40. எஃப் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து -40 சென்டிமீட்டர். சரியா, புரிஞ்சிச்சா இது? ஸோ எஃப் வந்து -40. ஸோ எஃப் வந்து -40 போட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ட்ரா த ரே டயக்ராம் டு ஷோ த நேச்சர் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் வித் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் பவர் வந்து 0.1D கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 1/p மீட்டரில் இருக்கும். அதை மாற்றும் போது 1/p வந்து 0.1 × 100ன்னு போட்டுப்போம். சரியா, ஸோ அப்போ சென்டிமீட்டராக மாற்றும் போது அப்போ இதோட ஆன்சர்னா வந்திருக்கும் 100 / 0.1. அதை 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1000/1 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் வந்து 1000ல் இருக்குது. அப்பா ரொம்ப பெருசு. சரியா, 1000 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் வந்து 1000 சென்டிமீட்டர். யூ வந்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? -20. சரியா, அப்போ இது பாசிட்டிவாக வேறு இருக்குது. சரியா, பாசிட்டிவ் அப்படின்னும் போது கான்வெக்ஸு. ஸோ கான்வெக்ஸ் இமேஜ் ஃபார்ம்டு வித் கான்வெக்ஸ் லென்ஸு அதோட பவரை கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கு போது கான்வெக்ஸ் லென்ஸு ஃபோக்கல் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்க போது 1000. அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரு சி வந்து 2000 இருக்க போது. ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது? 20 ரொம்ப கிட்ட எப்படி இருக்க போகுது. சரியா, ஸோ அப்போ இந்த கேஸ் டயக்ராம் போடணும். இங்கே போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ இந்த கேஸ் டயக்ராம் போட்டுக்கணும். எஃப் தூரம் இங்கே இருக்க போகுது. ஸோ ஹைலி என்லார்ஜ்டு எரெக்ட் இமேஜ் கிடைக்க போகுது. சரியா, ஸோ இதை ட்ரா ரே டயக்ராம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரே டயக்ராம் இது மாதிரி போட்டாலும் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். ஸோ ரே டயக்ராம் இதை போட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ். ரியல் கேப்சர்ட் ஆன் ஸ்க்ரீன். சரியா, கேப்சர்ட் ஆன் ஸ்க்ரீன் பண்ண முடியும். இது கேனாட் பி கேப்சர்ட் ஆன் த ஸ்க்ரீன் வந்து இது வந்து ஆக்சுவலாக கன்வர்ஜ் ஆகும். த ரேஸ் கன்வர்ஜ் டு ஃபார்ம் த இமேஜ், நாட் கன்வர்ஜ் டு ஃபார்ம் த இமேஜை. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட் மட்டுமாச்சு தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இந்த முறை நிறைய பாசிபிளாக கிளியராக பார்த்துங்க. எ ஸ்டூடெண்ட் டுக் 3 convex lens of different focal length and perform the experiment to see the image formation by placing an object at a different distance from the lens as shown in the figure. So list the 2 properties of image formed in case 1. சரியா, case 1ல என்னென்ன list the properties of image formed by the case 1. Student took 3 convex lens. அப்போ ஃபஸ்ட்டு லென்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸு டயக்ராம் ரஃபாக போட்டுக்கலாம். 20 40 ஆப்ஜெக்ட் கரெக்டாக எங்கே வச்சுருக்காங்க? ஃபோக்கல் லென்த் 20, ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்காங்க. சரியா, அப்போ இமேஜ் எங்கே வந்திருக்கும்? இங்கே ரியல் இமேஜ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸு ரியலு, இன்வெர்ட்டடு, சேம் சைஸ்ன்னு சொல்லணும். ஏன் சேம் சைஸு? கரெக்டாக 2f1ல் வச்சுருக்காங்க, 2f2ல் ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சோமா? இன் which one of the cases in the given below the lens will form the virtual image? Virtual image now the focus ஓட u கம்மியாக இருக்கணும். focus 15 இது அதிகமாக இருக்குது. அப்போ லாஸ்ட் கேஸ் பாருங்கள், கரெக்டாக இந்த கேஸில் தான். தேர்ட் கேஸில் 30 f30 இது 60. அப்போ 20ல் வச்சுருக்காங்க. லாஸ்ட் கேஸ் தான் என்ன வரப்போகுதுன்னா இந்த கேஸ் தான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ தேர்ட் கேஸ் கரெக்டாக. ஸோ தேர்ட் கேஸில் தான் இது மாதிரி வரப்போகுது. நெக்ஸ்ட்டு நேம் த டைப் ஆஃப், இது ஆக்சுவலாக யூஸ்டு பை டென்டிஸ்ட் அப்படின்னாலே மிரர் தான் யூஸ் பண்ணுவாங்க. மிரர்னா கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஸோ வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ் யூஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கேஸ்? இந்த கொஸ்டின் போடலாம். பவர் ஆஃப் த லென்ஸ் யூஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கேஸ். ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டரு. இதை மீட்டரில் மாற்றுக்கு பார்க்கலாம். 20 × 10⁻² மீட்டர்னு வரப்போகுது. பவர்னா 1/f. ஸோ 1/20 × 10⁻². இது மேலே வந்துச்சுன்னா 10⁻2 100/25. ஸோ பவர் வந்து என்னவா இருக்க போகுது? 21 சார் 25 சார் 5D. சரியா,
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேஸ் ஸ்டடிக்கு இது பாசிபிள். அனலைஸ் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன் டேபிள், ஷோ த வேரியேஷன் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ் வித் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, கான்வெக்ஸ் லென்ஸு அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னும் போது F1 2F1 F2 2F2. சரியா, ஸோ வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த்? ஃபோக்கல் லென்த்தை எதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கேஸ் வந்து 2F2ல் வச்சா கரெக்ட், 2F1ல் வச்சா கரெக்டாக 2F2ல் வரும். சரியா, ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கும். இது +40, U வந்து -40 +40னா இந்த கேஸு. சரியா, அப்போ இந்த கேஸில் 2F1ஓட வேல்யூ வந்திருக்கு. 2F1 வந்து 40. அப்போ F1 வந்து நான் வரப்போகுது 40/2 20 சென்டிமீட்டர். ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா, ஸோ வேணும்னா நீ ஃபார்முலாலையும் போட்டுக்கங்க. எப்படின்னா 1/F = 1/V - 1/Uவா. ஸோ 1/V வந்து 40 மைனஸ் U வந்து நான் வரப்போகுது 1/-40. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1/40 + 1/40 அப்படின்னும் போது 140 வரும். 1 + 1 2 20. கரெக்டாக ஈஸியாக நான் கேல்குலேஷன் எல்லாமே சொன்னேன். எக்ஸாமில் ஸ்டெப்ஸோடவே போட்டுங்க. 20. ரைட் த சீரியல் நம்பர் ஆஃப் த அப்சர்வேஷன் விச் இஸ் நாட் கரெக்ட் கிவன் இன் த கிவ் த ரீசன். நாட் கரெக்ட், எது கரெக்ட் இல்லைன்னு பார்க்க சொல்கிறாங்க. ஸோ எது கரெக்ட் இல்லை அப்படின்னா, ஸோ 100. ஸோ 100 இந்த சைடில் இருப்பது 100ல் இருந்தால் 25ல் வர பாசிபிள். இது வந்து ஃபோக்கல் லென்த் வந்து 20 கண்டுபிடிச்சிட்டோம். இது 20, இது 40. அதேமாதிரி இது -20, இது மைனஸு, இது +20 +40. ஸோ 100ல் வச்சா எங்கே வரணும்? -100 ரொம்ப தூரத்தில், ஃபோக்கஸ் நியராக வரலாம், ப்ளஸில் வரலாம். அப்போ இதில் எது பாசிபிளாக இருக்கும்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் கேஸ் பாருங்க பார்க்கலாம். -15னா இங்கே வரப்போகுது. இங்கே இருக்கும்போது -15 இங்கே இருக்கும்போது இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. கரெக்டு, இதுவுமே ப்ளஸில் இருக்குது. இது ப்ளஸில் வரலாமா? ப்ளஸில் வரக்கூடாது. ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னா இமேஜ் இந்த சைடு மைனஸ்லேயே தான் வரப்போகுது. இந்த கேஸ் மைனஸில் தான் வரணும். சரியா, ஸோ இந்த கேஸு மைனஸில் தான் வரணும். பார்க்கலாமா? ஆப்ஷன் 6ன்னு சொல்லியிருக்கேன். அதை வெரிஃபையும் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/F லென்ஸ் நம்ம 1/V - 1/Uவா. F வந்து 20, V வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1/120. U -(-15) வந்துடும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தனா நான் வரும் 120 எடுத்துக்கலாமா? 120 எடுத்தோம் அப்படின்னா நான் வரப்போது 120/15 பண்ணனா வருமா? வராதா? சரி, ரெண்டுத்துக்கு 120 15 எல்சிஎம் எடுத்து பார்க்கலாம். 5 2s are 10, remaining to 5 4s are 20, 5 3s are 3 8s are 3 1s are 3 is 24, 24 into 5, 5 4s are 20, 10 12 120 வருது. அப்போ 15 டேபிள்ஸில் எத்தனை வரும்? 1 + 120/15 பண்ணால் 5 3s are 5 2s are 10, remaining to 5 4s are 8 டைம்ஸ் வரும். 8. ஸோ 9/120 சேமாக வராது பாருங்கள். 3 3s are 3 40s are சேமாக வரல. 1/120 not equal to. ஸோ அப்போ ஆப்ஷன் 6 தப்பு. ஸோ ட்ரா a ray diagram for the observation at serial number 3. Also find the approximate value of magnification for the third case. தேர்ட் கேஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட கேஸு. சரியா, ஸோ தேர்ட் கேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரியா ரஃபாக பண்ணுறேன். 20 40 கரெக்டாக இங்கே வைக்கும் போது என்ன ஆகும்? ஃபோக்கஸ் வழியாக இப்படி வரும், ஆப்டிக்கல் சென்டர் வழியாக வரப்போ இங்கே வரும். கரெக்டாக இமேஜ் இப்படி வந்துடும். சரியா, ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து 1ன்னு வரப்போகுது. -1 இன்வெர்டட் இமேஜ்ன்றதால -1. சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, a compound microscope is an instrument which consists of 2 lenses, L1 and L2. லென்ஸ் 1 வந்து ஆப்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது 12th வரும். சரியா, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். இட் ஃபார்ம்ஸ் த ரியல் இன்வெர்டடு மேக்னிஃபைட் இமேஜ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். திஸ் சர்வ்ஸ் அஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் லென்ஸ். ஆக்சுவலாக அதோட டயக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன். 12th லாஜிக் இது. சரியா, இங்கே இப்படி வச்சோன்னா
பிஹைண்ட் த ஃபோக்கஸில் வச்சுனா இங்கே இமேஜ் இப்படி வரப்போகுது. சரியா? ஸோ இந்த இமேஜ் தான் இதுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி இது ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஐபீஸ் இது வந்து ஆப்ஜெக்டிவ், இது ஐபீஸ் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் வந்து ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. இட் ப்ரொடியூசஸ் த ஃபைனல் இமேஜ் விச் இஸ் இன்வெர்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். இங்கே இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இதோட நேச்சர் வந்து enlarged and virtual. சரியா? enlarged virtual. Okay. What are the types of lenses must be L1 and L2? சரியா? ஸோ L1 and L2 ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான். சரியா? கான்வெக்ஸ் லென்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட்டு ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இது ஃபஸ்ட்டு வந்து ரியல் இன்வெர்டட் கொடுத்ததாலே ஃபஸ்ட் லென்ஸ் கான்வெக்ஸு, இதுவுமே விர்ச்சுவல் என்லார்ஜ்டு அப்படின்னாலுமே அது வந்து நெக்ஸ்ட் ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஓகேவா? வாட் இஸ் அ மேக்னிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை த லென்ஸ் ஒன்? லென்ஸ் ஒன் மேக்னிஃபிகேஷன், லென்ஸ் ஒன்னோட மேக்னிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ மேக்னிஃபிகேஷன் அக்கார்டிங் டு த நியூ கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த எம்? இது ஏ. பி வந்து B1 மேக்னிஃபிகேஷன் வந்து மேக்னிஃபைடு இமேஜ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். சரியா? கிரேட்டர் தென் 1 இருக்கும். ரியல் இன்வெர்ட்டடு என்லார்ஜ்டு. ஸோ கிரேட்டர் தென் 1ன்னு போட்டுக்கிறீங்க. சரியா? ஸோ கிரேட்டர் தென் 1 அது அப்படி இல்லைன்னா ஸோ கிரேட்டர் தென் 1ன்னு போட்டுக்கிறீங்க. ப்ராக்கெட்டில் இன்வெர்ட்டட் இமேஜ் அப்படின்னு போட்டு வச்சுங்க. சி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பேராகிராஃப் தான் பெருசு, ஆன்சர்ஸ்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது பவர் ஆஃப் லென்ஸ் L2 வந்து 5D. சரியா? அண்ட் இட் ஃபார்ம்ஸ் த இமேஜ் அட் த டிஸ்டன்ஸ் இங்கே தான் எரக்ட் இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. சேம் சைடில் தான் ஃபார்ம் ஆகும். அதான் விர்ச்சுவல் இமேஜ் இந்த சைடில் தான் இருக்க போது, சேம் சைடில் இருக்கிறதால V வந்து -80 சென்டிமீட்டர்னு எடுத்துட்டா U கேட்டிருக்காங்களா? எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். பவரை வச்சு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும். P is equal to 1/F. ஸோ எஃப்னும் போது 1/P மீட்டரில் இருக்கும். அதை சென்டிமீட்டரை மாற்றும் போது 1/5 × 100 சென்டிமீட்டர் போட்டோன்னா F வந்து 20. ஸோ F வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ 1/F is equal to 1/V minus 1/U. F வந்து 20 கான்வெக்ஸ்ன்றதால V வந்து -80 - 1/U. ஸோ இப்போ இதை மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா -1/80 - 1/20 வரப்போகுது. எல்சிஎம் வந்து 18 எடுத்தோன்னா -1 -4. சரியா? -1 -4 -5/80. 5 1s are 5 8s are. ஸோ 5 1s are போட்டுக்கிறேன். 5 1s are 5 remaining 3. 5 6 are 30. 1/-16. 1/U வந்து 1/-16. U வந்து -16 சென்டிமீட்டர். சரியா? ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் பாருங்கள் இதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். An area of light travels from one transparent medium to another medium. The path of light is deviated. This phenomenon is called refraction. The bending of light depends on the optical density. ஸோ ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரிலாம் படிங்க. சப்போஸ் 2 மார்க் 3 மார்க்குமே யூஸ் ஆகும். The speed of light varies from medium to medium. A medium in which the speed of light is more is optical rarer, whereas the speed of light less is optical denser medium. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். Whenever the light goes from one medium to another medium, the frequency does not change. However, the speed and wavelength change. It concludes that the change in speed of light is basic causes of refraction. Okay, இதெல்லாம் ஸ்டோரி கொடுத்துட்டாங்க. refractive index பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொஸ்டின். N is equal to C/V. Okay, what is the refractive index of medium in which the speed of light V வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2.5 × 10⁸ m/s கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும், 3 × 10⁸ m/s. வாட் இஸ் அ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ N is equal to C/V. அப்போ C வந்து 3 × 10⁸ டிவைடட் பை 2.5 × 10⁸. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ 3 divided by 2.5 பண்ணும் போது நான் வரும் பாருங்கள். 3 divided by 30/25 எடுத்துக்கலாம். 30/25 எடுத்தனா 5 5s are 5 6 are 30. 6 divided by 5. 5 1s are 5 remaining 1.0. 5 2s are. ஸோ அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.2.
ஓகேவா? சி கொஸ்டின் தரலையா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக டி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்சில் when dipped in water in glass tumbler appears to be bent at the interference of air and water. Will the pencil appears to be bent to the same extent if instead of water we use the liquid like kerosene or turpentine? Support your answer. ஓகேவா? கண்டிப்பாக பெண்ட் ஆகி தான் இருக்கும். பென்சிலுக்கு பதில் வேறு ஏதாச்சும் இருந்தாலுமே பென்சில் இஸ் டிப்ட் இன் வாட்டர் அண்ட் கிளாஸ் டம்ளர் appears to be bent ஏர் அண்ட் வாட்டர் வேறு மீடியமாக இருந்தாலுமே பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் வந்து அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறப்போகுது, அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இதை லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜேஷ் ஃபாதர் மிஸ்டர் ஜெயேஷ் ரன்ஸ் எ காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பர்ஃப்யூம் ஷாப் இன் க்ரௌடட் மார்க்கெட் பிளேஸ். ஜெயிலேஷ் ஐ யூஸ்வலி கம்ப்ளைண்ட்ஸ் அட் த ஹோம் that there is lot of shoplifting in his shop which causes loss. அப்போ வரவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ பொருள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ராஜேஷ் used to hear such complaints of his father. One day Rajesh went to the market and purchased one big mirror of the special kind. So then he went to his father's shop and fixed the mirror at the strategical position inside the shop as shown in the figure. Mr. Jailesh found that after the installation of the mirror the shoplifting almost stopped. He was very happy. ஓகேவா? என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க ஷாப்பில் வந்து நிறைய பொருள் திருடு போயின்னே இருந்துச்சான். அதை அவங்க அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பையனும் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பையன் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் மிரர் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். அது வச்சவொடனே திருடு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டைப் ஆஃப் மிரர் அப்படின்னும் போது என்ன மிரராக இருக்கும் கன்ஃபார்மாக சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஹில் ரோட்லலாம் போகும்போது கூட வச்சுருப்பாங்க கான்வெக்ஸ் மிரர், சைட் வியூ மிரர் இருக்குல்ல. ஸோ அது கரெக்டாக ஹை பொசிஷனில் வச்சா என்டையர் வியூ அதில் தெரிய போகுது. பிளேஸ் தட் 3 ticks in the table of the image form such mirror. Convex என்ன பண்ணும், virtual, erect, diminished இதுதான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. diminished, upright, erectனா upright, ஸோ virtual. சரியா? இது 3 தான் டிக் பண்ணிக்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஃபியூ டேஸ் த மிரர் பிகம் டர்ட்டி டியூரிங் த கிளீனிங். ராஜேஷ் ஹெல்டு த மிரர் இன்சைட் த வாட்டர். ஸோ வாட் should be the change in focal length. ஸோ மிரரை தூக்கி தண்ணியில் வச்சாலுமே சரி, அது ஃபுல்லாக ஒரே மீடியமில் தான் இருக்க போகுது. ஸோ நோ சேஞ்ச் இன் ஃபோக்கல் லென்த், நோ சேஞ்ச் இன் ஃபோக்கல் லென்த். சரியா? அதுவே லென்ஸை தூக்கி தண்ணியில் வச்சா ஃபோக்கல் லென்த் சேஞ்ச். சரியா? மிரரை தண்ணியில் வைக்கும் போது ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை கிளியராக பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஸ்டின் மட்டும் தரேன். அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எ கான்கேவ் மிரரு அப்படின்னா எம் வந்து v/u v/u மிரர் பொறுத்த வரைக்கும் -v/u அப்படின்னு எடுத்துகிட்டு v என்னும் போது 3u -3u அது மாதிரி எடுத்து சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஃபோக்கஸ் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ மேக்னிஃபிகேஷன் கொடுத்தா இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. இதே மாதிரி கமெண்ட்டாக பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும்ன்ட்டு. ஏதாச்சும் கொஸ்டின் டவுட்னாலும் கேளுங்க, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.